மீன் குழம்பு ஒரு வாட்டி இந்த மாதிரி வச்சு பாருங்க. வீட்ல எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த குழம்பு இட்லி, தோசை, ரைஸ்னு எல்லாத்து கூடயுமே வேற லெவல்ல இருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா திக்கா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுலயே 1/2 டேபிள் ஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கையாலே கசக்கி விடுங்க. இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். கடாயில கொஞ்சம் தாராளமா எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் போல சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு பச்சை மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 கப் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா குழைவா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க வைங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் ஒரு மாங்காவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மாங்காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்ச மீன் சேர்த்துக்கலாம். கூடவே இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் போல மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. அவ்வளவுதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.